there have been several allegations and controversies surrounding ADMK. அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல உள்ள புகார் இந்த பார்த்துக்கலாம். இவர்கள் சமூக நீதியை பத்தி இப்போ அண்ணன் ஏடிஎம்கேல இருந்து குரல் கொடுக்கறதுக்கு தகுதியான நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. இந்த அண்ணனுக்கு தகுதி இருக்கலாம், ஆனா அதற்கு அவங்களுடைய பாட்டிக்கு தகுதி இருக்கான்னு பாருங்க. இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், பதிவு செய்யப்பட்ட அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா இருக்கு. 2016 தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ல ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து ஏடிஎம்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண கேஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, கிஃப்ட் கொடுத்துருக்காங்கிற வழக்கு தான் இருக்கு. 2019 லோக்சபா எலெக்ஷன்ல ஏடிஎம்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மணி அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு. 2021 தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓட் பையிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கேஷ் அண்ட் கிஃப்ட் டு வோட்டர்ஸ், இது எல்லாம் எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். 2022 முடிச்சுக்கிறேன். ஆர்கே நகர் பை எலெக்ஷன்ல ஏடிஎம்கே வாஸ் அக்யூஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் மணி அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு தி வோட்டர்ஸ். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் விசிகாவை சார்ந்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அகமது சாஹிப் அவர்களும், மேலும் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவின் மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய செந்தில்வேல் அவர்களும் நினைச்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். திரு செந்தில்வேல் சார், விக்கிரவாண்டியினுடைய இந்த முன்னணி நிலவரங்கள் வந்து கொண்டே இருக்கு. காலையில இருந்து நல்ல ஒரு பரபரப்பான ஒரு நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். பல வாக்குச்சாவடிகள் எண்ணும் மையங்கள்ல கூட பல சர்ச்சைகள் திமுகவுக்கும் பாமகவினுடைய அந்த ஏஜென்ட்ஸ் மத்தியில எப்படி பாக்குறீங்க? இதுல வந்து கிட்டத்தட்ட 2/3 அளவுக்கு வந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வெற்றி பெற்றும் போலையே. இடைத்தேர்தலில் பொறுத்தளவில் ஆளுங்கட்சி வெற்றி பெறுவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சகஜம்தான். அதில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னா இடைத்தேர்தலில் திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று உருவாக்குனாங்க, ஈரோடில் பட்டி ஃபார்முலான்னு உருவாக்குனாங்க, விக்கிரவாண்டியில் பனமலை பொழியும் ஃபார்முலா உருவாக்கியிருக்காங்க. அந்த பனமலை பொழியும் ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆகி நீங்கள் சொல்கிற மாதிரி 2/3 வாக்காளர்கள் இல்லை, அதாவது இடைத்தேர்தல்ங்கிறது ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய தேர்தல் தான். மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவங்கள்ட்ட வந்து அடிப்படை தேவைகள், அடிப்படை விஷயங்கள், குடிநீர், சாலை வசதிகள். அதனால் ஆளுங்கட்சி எப்பவுமே வெற்றி பெற சகஜம். நான் சொல்கிறது இந்த பட்டி ஃபார்முலாவிலேருந்து திருமங்கலம் ஃபார்முலாருந்து இன்னைக்கு விக்கிரவாண்டியில் பனமலை பொழியும் ஃபார்முலா. அதாவது இது வந்து எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். ஈரோடில் நாங்கள் வந்து மிகப்பெரிய இது ஒரு இதை ஃபேஸ் பண்ணோம். திமுகவுடைய அந்த பனமொழி ஃபார்முலா, பட்டி ஃபார்முலாவை எங்களால் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. கடுமையான போராட்டம் நடத்தி நாங்கள் எங்களுடைய டெபாசிட்டை நாங்கள் 40-46 ஓட்டு வாங்கி தக்க வச்சுக்கிட்டோம். அதனால தான் இந்த எலெக்ஷனில் வந்து மக்கள் துன்பப்படுவாங்க, மக்கள் அவதிப்படுவாங்க. மக்களை வந்து அதிமுக பிரதானருடைய எதிர்க்கட்சி, நாங்கள் போட்டியிட்டால் திமுக கூட்டணிக்கு ஒரு வலுவான எதிர்ப்பு இருக்கும். அதனால் இதை எங்கள் மேல உள்ள கோபத்தை மக்கள் மீது காமிப்பாங்க, மக்கள் சிரமப்படுவாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 6000 வாக்குகள் தான் வந்து வித்தியாசம் வருது. உங்களுக்கு நல்ல சாதகமான தொகுதி, நீங்க அதுல களமாடி நீங்க வந்து ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து நெருக்கடி கொடுத்து போட்டு. நாடாளுமன்ற தேர்தல் வந்து பொது தேர்தல், இது இடைத்தேர்தல். நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து முதல்ல கன்சிடர் பண்ணணும். மக்களுக்கு துன்பத்திலேருந்து மக்களை மீட்கணும். நாங்கள் போட்டிட்டா நாங்கள் பிரதான எதிர்க்கட்சி, திமுகவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் 6-7 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்போம். அப்போ எங்களுடைய கோபத்தை மக்கள் மீது தான் துணிப்பாங்க. நான் நிறைய நிகழ்ச்சிகள் கூட அங்க போட்டியிட்டது வந்து விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்கள் பானை சின்னத்தில் இருந்தார். சின்னம் வந்து இதில் ஒரு ஃபேக்ட் கிடையாது. இன்றைக்கி மக்கள் வந்து பெரிய அவேர்னஸாக இருக்காங்க. நிறைய மீடியாக்கள்லாம், ஊடகங்கள் இன்றைக்கி உடனே கொண்டு சின்னத்தை சேர்த்துறோம். அதனால் சின்னம் இதில் ஒரு பெரிய நம்மளுடைய சித்தாந்தங்களும் கொள்கைகள் தான். எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கோம். இந்த இடைத்தேர்தலில் புறக்கணிக்கும் முடிவு வச்சிட்டோம். இந்த குக்கு மற்றும் அரசியல் சமூக வலைத்தளம் ஊடகம் மூலமாக நான் வந்து அந்த விக்கிரவாண்டியிலே வாக்களிக்காமல் புறக்கணித்த 18% அதிமுக தொண்டர்களுக்கும் எங்களுடைய ஆதரவாளருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். பனமலை வந்து 5000 சொல்ல விடுங்க. பணம் அதாவது ஒவ்வொரு மந்திரிகளும் தங்களால் முடிஞ்சதை வந்து அங்கே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. 5000, 10,000, 20,000 வரைக்கும் ஓட்டு கொடுத்தாங்க. இதையெல்லாம் இந்த பணத்துக்கு வந்து மயங்காம எங்களுடைய 18% அதிமுக ஆதரவு தொண்டர்களும் வாக்காளர்களும் நாங்கள் வந்து தேர்தலை புறக்கணிச்சிருக்கோம். அது வந்து நீங்க தேர்தல் வாக்குப்பதிவுக்கே தெரிஞ்சு 18% பேர் நான் ஓட்டை போட போகல. நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். கடந்த தேர்தலையும் பாக்குறோம், 21 தேர்தலையும் பாக்குறோம்.
24 நாடாளுமன்ற தேர்தலையும் பாக்குறோம். 80-82% வாக்காளர்கள் இடைத்தேர்தலில் வந்து 95 வரைக்கும்லாம் போலாயிருக்கு. நிறைய வரலாறுகள் இருக்கு. அதனால நாங்க வந்து 18% ஓட்டே போட போகல. எங்களுடைய அதிமுக சார்பு அதிமுக தொண்டர்கள் தான். சரி, ஓகே. திரு அகமது சயீத் சார், உங்களுடைய கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு. பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஜனநாயகம் இல்ல பணநாயகம் தான் வெற்றிருக்குன்னு சொல்லி வழக்கம் போல எதிர்கட்சியினர் வந்து விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? இது மாதிரியான பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த தேர்தலை பாய்காட் பண்ணது, அப்படி இருந்து இந்த பரிசு பொருட்கள், இந்த பணப்பட்டுவாடா இதெல்லாம் செஞ்சுதான் வெற்றி பெறணுமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுறாங்க. அதாவது விக்கிரவாண்டி தொகுதி மட்டுமல்ல, இந்தியாபுரம் நடந்த 14 தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தலில், உதாரணமாக மத்திய பிரதேசத்தில், பீகாரில், வெஸ்ட் பெங்காலில், இப்படி பார்த்தீங்கன்னா 14க்கு கிட்டத்தட்ட யூபியில், அதுமாதிரி பஞ்சாபில் ஒரு தொகுதி, ஆம் ஆத்மி கட்சி அங்கே லீடிங்கில் இருக்குது. இருந்தாலும் உங்கள் தோழமை கட்சி தான், இந்தியா பிளாக் உடைய கூட்டணி தான் 13 இடத்துல லீடிங்கில் இருக்குது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அமர்வா சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய கோட்டைன்னு வர்ணிக்கப்பட்டது. அதில் காங்கிரஸ் லீடிங்கில் இருக்குது. ஸோ விக்கிரவாண்டி மட்டுமல்ல, திராவிட மாடல் வந்து இந்தியா ஃபுல்லாக அது எதில் வச்சுருக்கீங்க தான் நான் பார்க்குறேன். இப்போ அண்ணன் சொன்ன போது விக்கிரவாண்டியில் வந்து 18% புறக்கணிச்சுட்டான்னு சொன்னாங்க. முதல்ல அண்ணனுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கணும். அவங்க கேலரியில் உட்காந்துருக்காங்க, நாங்கள் களத்தில் இருக்கிறோம். என்றைக்குமே ஒரு கால்பந்தாட்டம்னு வச்சுக்கோங்களேன், களத்தில் இருப்பவர்கள் தான் வரலாறு பேசும். கேலரியில் உட்காந்து புகாரி யாரும் பாடிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் களத்திலே இல்லையே, ஓடி போயிட்டீங்களா. 82.48% போலிங்க விக்கிரவாண்டியில். அண்ணன் எடப்பாடியார் வந்து நாங்கள் களத்துக்கே வரமாட்டோம், அது காசு கொடுக்க போறாங்க அப்படிலாம் பேசுறாரு. 1,95,000 ஓட்டுல வந்து எங்களுக்கு ஏடிஎம்கே ஓட்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு டேட்டான்னு தெரியல. போலிங் ஆனா 1,95,495 ஓட்டு. ஏடிஎம்கே காரன் ஒருத்தவங்க என்ன செய்யல இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? விக்கிரவாண்டி தொகுதியில வந்து இங்க ஏடிஎம்கேக்கு பேஸே இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்காப்ல அண்ணன். 2வது, இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வந்து ஜெயிக்குது. அப்ப ஆளுங்கட்சி ஜெயிக்கும் போது காசு பரிசு பொருள்லாம் கொடுக்கணும், நீங்களும் அதை நீங்க கேள்வியா வச்சுக்க. அப்ப நான் ஒரு லிஸ்ட் ஒன்று போடுவோம். 91ல் பர்கூர்ல ஜெயலலிதா அம்மையார் வந்து தோற்கிறாங்க, சுகவனம் வந்து ஜெயிக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து பாவம், காசு கொடுக்க இது இல்லாத ஒரு ஏழை தாயின் மகன் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் காசு கொடுத்ததே இல்லை. அது போல ஏடிஎம்கே ஜெயிச்ச பை எலெக்ஷன் இருக்கு பாருங்க, 1973 இருந்து மாயத்தேவர்ல இருந்து தொடங்குவோம். 1974, 77 பை எலெக்ஷனு, அப்புறம் 84 பை எலெக்ஷனு, அப்புறம் கிட்டத்தட்ட 39க்கு 40-39 எடுத்தாங்களே 89ல், 91ல் இப்படி பை எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சது. அதெல்லாம் என்னென்ன பரிசு பொருள் கொடுத்தீங்க? லட்டில் நீங்க கேட்ட மாதிரி லட்டுல மூக்குத்தி வச்சீங்களா, அது மூக்குத்திக்குள்ள லட்டை வச்சீங்களா? இந்த கையில் நமக்கு வருது இல்ல. என்னன்னா நீங்க களத்தில் இல்லை, நாங்க எப்படி பார்க்கிறோம்? அதிமுக களத்தில் இல்லைங்கிறது நீங்க தவறான தகவல் சொல்லக்கூடாது. நாங்க பல களத்தை பார்த்துட்டோம். நீங்க சொல்ற வந்து கிறிஸ்டிலாம் நான் ஒத்துக்கிறேன். 96க்கு அப்புறம் வந்து இடைத்தேர்தல் இல்ல, நீங்க தான் ஃபார்முலா திருமங்கலம் ஃபார்முலா, ஈரோடு பட்டி ஃபார்முலா, இப்ப பணமலை பொழியும் ஃபார்முலா, இப்படி ஃபார்முலா உருவாக்கிட்டீங்களே. நாங்க எப்படி அதுல நிக்க களத்துல? என்னைக்காவது அதிமுக வரைக்கும் மக்கள் ஏதாவது ஃபார்முலா சொல்லிருக்காங்களா? அதிமுக ஒரு ஃபார்முலா இடைத்தேர்தல், நாங்க மக்களை போய் பார்ப்போம், சந்திப்போம், ஓட்டு கேட்போம், வெற்றி பெறுவோம். ஆனா உங்களுக்கு மக்களே பட்டம் கொடுத்தாங்க, ஃபார்முலா பட்டம். நீங்க ஈரோடு திருமங்கலம் ஃபார்முலா பெரிய ஃபார்முலா, அதிமுக அத்தனை பேரை அடிச்சு ஓட விட்டுட்டு நீங்களே கேப்சர் பண்ணி நீங்களே ஓட்டு போடுற ஃபார்முலா. ஈரோடுல பாத்தீங்கன்னா பட்டி ஃபார்முலா, கொண்டு மக்களை வாட்டி வதைக்கிறது, கொண்டு பட்டி ஆடு மாடுகளை அடைக்கிறது போற பட்டியல அடைச்சு மருது கணேஷ் அவர்கள் 1 பைசா செலவு பண்ணாரு. நீங்க சொல்லுங்க, 1 பைசா பணப்பட்டுவாடா பண்ணாரு. இல்ல, அது அவரு முன்னாள் தொடர் குக்கர்ல வந்து அது அவங்க பிரியாணி அவஞ்சிருச்சு, அதனால சொல்ல மாட்டாரு. சொல்றீங்களா இடைத்தேர்தல்? இல்ல, மருது அதான் சொல்றேன், ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்குன்னு தான் சொல்றேன். ஆர்கே நகர்ல அன்னைக்கு உள்ள சூழல், எங்க கட்சியில ஏற்பட்ட குழப்பம். நாங்க வந்து என்ன பண்ணோம்னா, நாங்க ஒன்றுபட்ட அதிமுக இருக்கும்போது ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு. வெளியே போகும்போது தினகரன் அவர்களை வந்து நாங்க வந்து தொப்பி சின்னத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றோம், மக்களை போய் சந்தித்து ஓட்டு கேட்கிறோம். அவரை வந்து நீங்க இவருக்கு தான் வாக்கு அளிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆயிடுது. மறுபடியும் நாங்க வந்து மறுபடியும் நாங்க வந்து அரசியல் சூழல்ல வெளியே போயிட்டாரு. மறுபடியும் நாங்க போய் மக்கள்கிட்ட வந்து மக்கள் எங்களுக்கு அவருக்கு வாக்களிச்சிட்டாங்க. இதுதான் நாங்க முடிச்சுக்கிறேன், முடிச்சுக்குவோம். ஏன்னா நிறைய பட்டி ஃபார்மா எல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் படிச்சது எங்க இருந்து? எங்க அம்மையார் ஜெயலலிதா மட்டும் நாங்க படிச்சிருக்கிறோம்.
நீங்க எங்களையே பார்த்து நீங்க வந்து காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த காசு கொடுக்குற தொடங்கி வச்சது யாரு? இப்போ நீங்க திமுக மட்டும், நான் திமுக காரன் கிடையாது, நான் விசிக காரன். எங்க தோழமை கொள்கை அடிப்புல அந்த தோழமையில இருக்கிறோம். ஆனால் விக்கிரவாண்டியை பொறுத்தவரையில போற போக்குல காசு கொடுத்து வச்சுட்டாங்கன்னா நீங்க புகார் அளிச்சிருக்கலாமே. உரிய ஆதாரத்துல வந்து வீடியோ பதிவு எடுத்து இதை வந்து என்ன செஞ்சுக்கலாம், எலெக்ஷன் வந்து ஸ்டே எடுத்துக்கலாமே. நீங்க போற போக்கு இப்ப இன்னைக்கு வந்து ஒரு பேச்சுக்காக சொல்றேன், இதே அண்ணன் வந்து அதிமுக இருக்கிறார்கள் அல்லது உங்களை சப்போர்ட்டா எடுத்துக்கிறோம். அப்ப திமுக அகேன்ஸ்டா பேசுறாங்க, ஒரு பாட்டாளர் கட்சிக்கோ ஒரு நாம் தமிழர் கட்சி சப்போர்ட்டா எடுத்துக்கிறோமா? இந்த அடினால இதுல இன்னைக்கு ஒரு நாம் தமிழர் கட்சியோ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியோ லீடிங் வந்திருந்தா என்ன இந்த வாய் எப்படி பேசியிருக்கோம்? யோசிச்சிருக்கணும். பாத்தீர்களா, தர்மத்தின் வாழ்வதனை சூது கவும் தர்மம் தான் என்றைக்கு வெல்லும், பெரிய அடி திமுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கு நாங்கள் எலெக்ஷன் வந்ததுல இருந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்னா 2/3 முடிச்சுக்கிறேன், 2/3 மெஜாரிட்டி நாங்க ஜெயிப்போம், 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தை நாங்க ஜெயிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். ஏன் அன்றைக்கு பிரச்சாரம் பாத்தீங்கன்னா என்ன எடப்பாடியார் அவர் களத்துல இல்ல, வாபஸ் வாங்கிட்டாரு, காசு கொடுக்க போறாங்கன்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டு எப்படி மறைமுக பிரச்சாரம் திமுக அகேன்ஸ்டா பாத்தீர்களா, கள்ளக்குறிச்சியில கடுமையான கள்ள சாராயத்துல பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கள்ள உறவு இருக்கிற மாதிரி அவர் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வந்தாலும் கூட ஏதோ அன்றைக்குள்ள சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில கூட, ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைக்கும் கள்ளக்குறிச்சி தேர்தலுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கு, அதுல கூட ஒரு முட்டு கொடுக்கிற விஷயத்தை பார்த்தோம். இதையெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். ஒற்றை வார்த்தையில காசு கொடுத்தாங்க. நீங்க என்ன நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, அதாவது இந்த மாதிரியான மக்களுடைய இஷ்யூஸ், இந்த கள்ளச்சாராய மரணங்களா இருக்கட்டும், படுகொலைகளா இருக்கட்டும், இதெல்லாம் இடைத்தேர்தலுக்காக ஒரு அரசியல் பண்ணாரு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா பண்ணாரு. அதை தாண்டி வெற்றி பெற்றா எதிர்கட்சி சொல்லுவாங்க, எதிர்கட்சியை செயல்பட சொல்றோம். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த விக்கிரவாண்டி தேர்தல்ங்கிறது, விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே நாங்க சிட்டிங் திமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏ இறந்து இருக்காரு. இப்ப இதுல அன்னியூர் சிவாக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எட்ஜ் இருக்குது. கிரவுண்ட் ரியாலிட்டி நம்ம பேசணும். அங்க திமுக அதிமுக பாட்டாளி மக்கள் இல்ல, அங்க சமூக ரீதியான ஒரு மேட்ரு பேச வேண்டியிருக்கு, அரசியல் ரீதியான விஷயம் பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கு வன்னியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய விக்கிரவாண்டியுடைய சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் சமூகத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியை கைவிட்டதை பார்க்கிறோம். உண்மையா இல்லையா? எங்க ஐயா ராமதாஸ் மிகப்பெரிய ஒரு அன்பு மரியாதை நமக்கு உண்டு. எங்கள் கட்சியுடைய முரண்பாடுகளை தாண்டி நாங்கள் இன்னைக்கும் ஐயா ராமதாஸ் சொல்லுவோம். நாங்கள் வந்து சமூக நீதி குடிதாங்கின்னு சொல்லி நாங்க தமிழ் குடிதாங்கின்னு சொல்லி நாங்கள் விருது கொடுத்தோம். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அம்பேத்கருடைய சிலையை நிறுவனர் அவர் தான். ஆனா அவரே என்ன சொல்லி போட்டார் கடைசியில பாத்தீங்கன்னா, தலித்களுடைய பெண்களுடைய, அதாவது வன்னியர்களுடைய பெண்களுடைய வயிற்று தலித்களுடைய கருவை வந்து பண்ணணும் என்று சொல்றாரு. திரும்ப நாங்க சொல்லவே இல்லை. அப்படி இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள்லாம் செய்தா களத்தை ரெடி பண்ணாங்க. அங்க நாடக காதலு, லவ் ஜிஹாது, எப்படி RSS சங் பரிவார் லவ் ஜிஹாதை சொல்கிறார்களோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதே ஒரு கான்செப்ட் அங்க வைத்தார்கள். அது இந்த விக்கிரவாண்டி இதுல வந்து எதிரொலிச்சு. ஏன் 40,000 வாக்குகள் தலித் வாக்குகள் இருக்கு. அது ஒட்டு மொத்தமா திமுகவுடைய கூட்டணிக்கு செல்லுறது, திமுகவுடைய கட்சிக்கு செல்லுறது. திருமாவளவன் வந்து ஃபீல்ட்ல நிக்கிறாருங்கிறதுக்காக அதை அடிப்பதற்காக என்ன செஞ்சாங்க அன்பு. ஏன்னா இப்படி பேசினாரு அவங்களுடைய சர்க்கிள்ல. அதை தாண்டி மக்கள் எழுச்சியாக வாக்களித்திருக்காரு என்று சொன்னால் இன்றைக்கு வந்து வன்னிய சமூகம் தெளிவாக ஓட்டு போட்டிருக்காங்க. அதே ராமதாஸ் ஐயா தான் இந்த தேர்தலில் சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து முன்னிலைப்படுத்தினாரு. 10.5% இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லி முன்னிலைப்படுத்தினாரு. சமூக நீதி சார்ந்ததான அவரும் வந்து பிரச்சாரத்துல வந்து முன்னிலைப்படுத்தினதை பார்க்கலாம். பாராட்ட விட வேண்டியது. சமூக நீதிக்கு வந்து மிகப்பெரிய குரல் கொடுத்தது ஐயா ராமதாஸ்ங்களை எனக்கு மாற்று கருத்து அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நாடகக்காரன் சொல்லியிருக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ராமதாஸ் ஐயா வந்து எங்க போய் நிக்க கூடாது, பிஜேபியில போய் நிக்க கூடாது. அதனுடைய அடிதான் இது. இன்றைக்கு 2001 நீங்க கூட கேட்கலாம், உங்க தலைவர் 2001 நீங்க பிஜேபியோட நீங்க சேர்ந்தார. நாங்க பிஜேபியோட சேரல, திமுகவுடைய கூட்டணியில் இருந்தோம். தேர்தல் அரசியலுக்கு வந்து முதல் தேர்தல் எங்களுக்கு 2 வருஷத்துல நாங்க என்ன பண்ணிருக்கோம். திமுக கூட்டணியில பாமக வந்துச்சுன்னா நீங்க இருப்பீங்களா? இருக்க மாட்டோமே. அதே போலதான் 2001 நீ அப்ப பாத்தீங்கன்னா 23 வருஷத்துக்கு பிறகு நாங்க இப்ப டிக்ளேர் பண்ணோமா இல்லையா, நாங்கள் பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணி இருக்க மாட்டோம் டிசைன் பண்ணிட்டு வந்தாரு எங்க தலைவர். ஓகே ஓகே. பொது தேர்தலுக்கு பிறகு நடந்த சில சம்பவங்கள், பல சம்பவங்கள் பாக்குறோம். மாநிலம் முழுக்க ஒரு பெரிய பேசு பொருளா இருந்துச்சு இந்த கள்ளச்சாராய மரணங்கள், படுகொலைகள், அதே போல போதை விவகாரங்கள். சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே அப்படின்ற ஒரு ஸ்லோகனை தான் உங்க அதிமுகவுடைய ஒவ்வொரு காரியகர்த்தாக்களும் வந்து எக்ஸ்தலத்திலையும் சரி எல்லா இதுலயும் பிரச்சாரமா முன் வச்சது. நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து ஒரு பெரிய படுதோல்வி, சட்டமன்ற தேர்தல் அதாவது இடைத்தேர்தலையும் வந்து ஒரு பெருசா எதிரொலிக்கல போலயே. நீங்க முன் வச்ச அந்த
மக்கள் விரோத இந்த செயல்பாடுகள்லாம் வந்து எடுபடல போலே. இடைத்தேர்தலில் அதிமுக நிலைப்பாடு நாங்கள் புறக்கணிச்சிட்டோம். நான் தெளிவாக சொல்லிட்டேன். இவங்க வந்து ஒரு ஃபார்முலாவோடு இருக்காங்க. மிகப்பெரிய முறைகேடு பண்ண போகிறாங்க. ஜனநாயகத்துக்கு விரோதமான, மக்களுக்கு விரோதமான கேலிக்கூத்தான ஒரு தேர்தல் நடத்த போகிறாங்க. அதனால் அதிமுக எங்களுடைய தலைமை முடிவு செய்து நாங்கள் தேர்தலை புறக்கணித்தோம். இப்போ நண்பர் பேசும்போது சொன்னார், சமூக நீதி கொள்கை அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. சமூக நீதினா என்ன? இது அவங்க தலைவருக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக இப்போ நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்ல வரனால நாங்கள் சொல்ல வர்றேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு திமுக எடுக்கலைன்னு சொல்ல வந்தீங்க. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக முதலமைச்சருடைய குடும்பம் ஒரு 3000 கூட இருக்காது. அவர்கள் வந்து எப்படி சமூக நீதி பற்றி பேசுறவர்களுக்கு அருகதையே கிடையாது. 3000 குடும்பங்கள் சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் பதவி, 2 அமைச்சர் பதவி, 2 எம்பி பதவி ஒட்டுமொத்தமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு அக்கறை இருக்கும், அருகதை இருக்கு? இவங்க சமூக நீதி எந்த காலத்தையும் ஜாதிவாரி கணக்கு எடுக்கவே மாட்டாங்க, சமூக நீதியை பின்பற்றவே மாட்டாங்க. நான் தெளிவா சொல்றேன். அது வந்து ஒரு இடைக்கால இன்ட்ரீம் ரிலீஃப். அன்னைக்கு இன்ட்ரீம் ரிலீஃபா இல்ல தேர்தல் யுக்தியா? இல்ல, தெளிவா இடைக்கால தேர்தல் யுக்திங்கிற இடைக்கால அந்த சமூகம் தமிழ்நாட்டுல பெரும்பான்மையா வாழ்றாங்க. மிக கல்வியில, வேலை வாய்ப்புல அவங்க வந்து அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, குடிசை பகுதியில் வாழ்றாங்க. அந்த சமூகம் மேம்பாட்டுக்காக, அந்த சமூகம் அதாவது மேலும் வளர்ச்சி வரணுங்காக ஒரு இன்ட்ரீம் ரிலீஃப் நான் தான் கொடுத்தான். அதை வந்து அவங்களுடைய அதுவும் அந்த 20% திட்டத்தில் எடுத்து தான் கொடுத்தான். 10.5ங்கிறது 20% எடுத்து தான் கொடுத்தான். எந்த நேர்மையான வந்து ஒரு எதிராக எதுவும் கொடுக்கல, சட்டத்துக்கு விரோதமாக கொடுக்கல. பட் அது மேட்ரு கிடையாது. நான் சொல்றது சமூக நீதி. சமூக நீதியை இவங்க எந்த காலமும் பின்பற்ற மாட்டாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தமிழ்நாட்டில் முகால் ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட அவருடைய சமூகம் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். அதனால ஒரு குறைந்த எண்ணிக்கையில நாம் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து அது வந்து புரிதல் இல்லாம, ஆக்டை படிக்காம தொடர்ந்து சட்டமன்றத்திலே வந்து அன்னைக்கு அமைச்சர் பேசாரு. அதாவது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம், தமிழ்நாட்டில் புள்ளியல் மக்கள் தொகை புள்ளியல் கணக்கெடுப்பு சட்டம், இந்த மாதிரி 2 சட்டங்கள் இருக்கு. இந்த தேசிய கணக்கெடுப்பு சட்டம் சென்ட்ரல் எடுக்கிறது. தமிழ் விஷயத்துல குறுக்கிட வேண்டியிருக்குது. ஏன்னா கட்சி சமூகமா பேசுறதுனால அது அடுத்த தவிர்ப்பு போயிட்டு இருக்குது. கொஞ்சம் மன்னிக்கணும், 2 நிமிஷம். இப்போ தலித் பாலிடிக்ஸ் பேசினாப்ல, எங்களுக்கு சமூக நீதியை பத்தி பேசினாப்ல. சமூக நீதி பேசுறாங்க. சமூக நீதினா அதானே அர்த்தம். கீழே சமூகத்தை எல்லாருமே ஒரு முறைமா இருக்குன்னு அர்த்தம். வந்து தாழ்த்தப்பட்டவர் உயர்த்தப்பட்டவர் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது சார். அது வந்து நேஷனல் வேர்ட். மிக்க மகிழ்ச்சி. நான் பேசிட்டு இருக்கும்போது தட்டி பார்க்கும்போது there have been several allegations and controversies surrounding ADMK. அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல உள்ள புகார் இந்த வார்த்தைகள்லாம். இவர்கள் சமூக நீதியை பத்தி இப்போ அண்ணன் ஏடிஎம்கே இருந்து குரல் கொடுக்கறதுக்கு தகுதியான நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. இந்த அண்ணனுக்கு தகுதி இருக்கலாம், ஆனா அதுக்கு அவங்களுடைய பார்ட்டிக்கு தகுதி இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு தலித்துகளுக்கு எதிராக காஸ்ட் பேஸ்ட் வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணதுல ஏடிஎம்கே நம்பர் 1ல இருக்கு. இதான் இருக்கு, டேட்டா கையில இருக்குது. நான் அப்புறம் தர நீங்க பாத்துக்கிறீங்க. அது போல மார்ஜினலைசேஷன் ஆஃப் தலித் லீடர்ஸ் டிஎம்கே உடைய கவர்மெண்ட் நடந்திருக்கா, ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் அதிகமா நடந்திருக்குது. இதான் இருக்கு, டேட்டா கையில இருக்கு. ஃபெயிலியர் ஆஃப் அட்ரஸிங் தலித் இஷ்யூஸ்ல யார் அதிகமா இருக்காங்கன்னா ஏடிஎம்கே உடைய கவர்மெண்ட் தான் அதிகமாக இருக்கிறது. டேட்டா இருக்குது. அது போல பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொன்னாங்க, பணத்தை கொடுத்துன்னு ஒரு வார்த்தை அண்ணன் சொன்னாங்க. 2016 அதாவது ஏடிஎம்கே வந்து எலெக்ஷன் ஃப்ராட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், பதிவு செய்யப்பட்ட அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா இருக்கு. 2016 தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ல ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து ஏடிஎம்கே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, கிஃப்ட் கொடுத்துருக்காங்கிற வழக்கு தான் இருக்கு. 2019 லோக்சபா எலெக்ஷன்ல ஏடிஎம்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மணி அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு. 2021 தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓட் பையிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கேஷ் அண்ட் கிஃப்ட் டு வோட்டர்ஸ். இது எல்லாம் எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். 2022 முடிச்சுக்கிறேன். ஆர்கே நகர் பை எலெக்ஷன்ல ஏடிஎம்கே வாஸ் அக்யூஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் மணி அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு தி வோட்டர்ஸ். பதிவு செய்து விக்கிரவாண்டில பதிவு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க கட்சியில ஆர்எஸ் பாதின்னு ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இதுதான் வேலை. எந்த எலெக்ஷன் நடந்தாலும் அதிமுக தேர்தல் கமிஷன்ல புகார். அவங்க கட்சி இல்ல, ஆர்எஸ் பாரதி அவங்க இதுக்குன்னே ஒரு லீகல் டீம், லீகல் செல் வச்சிருக்காங்க.
இதுக்குன்னே அதாவது ப்ரொபகண்டா ஃபால்ஸை ப்ரொபகண்டாக்கு ஒரு ஐடி டீம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதிமுக பணம் கொடுத்து அதிமுக பரிசு கொடுத்தாங்க. ஒவ்வொரு எலெக்ஷனில் எந்த எலெக்ஷன் நடந்தாலும் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க போய் எலெக்ஷன் கமிஷனில் ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்க. ஒரு பெட்டிஷன் கொடுக்க மாட்டாங்க, ஒரு 10 பெட்டிஷன் கொடுப்பாங்க. அதெல்லாம் நண்பர் வந்து டேட்டா எடுத்து சொல்றாரு. இது இவங்களுக்கு வந்து சாதாரண, இது வந்து அவங்களுக்கு கூட்டணி கட்சி வந்து எங்கள் மேல் கொடுத்த புகார் மக்களே உங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஈரோட்டில் வந்து பட்டி ஃபார்முலா, திருமங்கலத்துல வந்து திருமங்கல ஃபார்முலா, விக்கிரவாண்டில் பணமலை பொழியும் ஃபார்முலா, இப்படி வந்து மக்கள் கொடுத்த பட்டம். இது உங்க கூட்டணி கட்சி கொடுக்குற வந்து கம்ப்ளைண்ட் வந்து நீங்க வந்து எடுத்துக்காட்டு புள்ளிவரத்தை காமிக்கிறீங்க. இது வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் சமூக நீதி. நான் சொல்றதுக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஒரு 3000 குடும்பம் கூட நாமெல்லாம் தமிழ் குடி, நீங்களும் தமிழ் குடி, நம்மளும் தமிழ் குடி. தமிழ் நான் ஏன் தலித்னே சொல்லக்கூடாதுன்னா அவங்க நம்ம சகோதரர்கள், அவர்களும் நம்மளுடைய அந்த திணையில ஒரு பறையர் குடி, நம்மளுடைய குடி, நம்ம தமிழோடு சேர்ந்தவங்க தான் நம்மளுடைய சகோதரர்கள். பாலிடிக்ஸ்ல ஆல் இந்தியாவில வந்து பீகார்லயும் ஊபிலையும் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு. அங்க வந்து பிரச்சனைகள் இருக்கு. எல்லா ஸ்டேட்லயும் ஜாதிக்கு பிரச்சனை, இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்காத ஊரே கிடையாது, மாநிலமே கிடையாது, எல்லா நாட்டிலையும் இது இருக்கு. அதை வந்து தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு சில ஏரியாக்கள் நடக்குது. அதனால திமுக ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து அலிகேஷன் சொல்லாதீங்க. நான் சொல்ற விஷயம் அவங்கள வந்து நம்மளை வந்து நம்மளுடைய குடியோட சேர்த்து சகோதரர் தான் பாக்குறோம். நம்ம வேறுபடுத்தி உலகத்துக்கே நம்ம மூத்த குடி, நாம வந்து இந்த உலகத்துக்கே நம்ம தலித் கிறிஸ்டியன் மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அதனால தலித்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. அவன் நம்ம சகோதரர், நம்மளோட சேர்ந்தவன், நாமெல்லாம் ஒண்ணு, அப்படிதான் பேசினான். தலித்துங்கிறது ஆல் இந்தியா லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை, தமிழ்நாட்டில் அதை யூஸ் பண்ணக்கூடாது. நீ இப்ப சொன்னாரு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் நம்மளுடைய நண்பருடைய தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அக்கறை, அநியாயம், கள்ள சாராயம் கரை புரண்டு ஓடுது. அதுல இறந்தவர்கள் நம்மளுடைய தமிழ்குடி பறையர்குடியை சேர்ந்தவர் தான் அதிகமா இங்க இறந்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சென்னையில வந்து ஒருத்தர் வந்து மர்டர் பண்ணாரு, ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவர், ஒரு சமூக சேகவர், எத்தனையோ பேரை படிக்க வச்சுட்டு சொல்றாங்க, நல்லது செஞ்சிருக்காரு, நல்ல விஷயங்கள். இந்த அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரியாம ஒரு கட்சியினுடைய தலைவரை எப்படி நீங்க கொலை செய்ய முடியும்? அதற்கு இவருடைய பங்கு என்ன? நீங்க எத்தனை போராட்டம் நடத்துவீங்க? நீங்க ஆளுங்கட்சி எத்தனை விஷயங்கள் நீங்க பண்ணீங்க? அது நீங்க நார்மலா நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. உங்க ஃபார்மட் ஒரு ஃபார்மட் வச்சிருக்கீங்க. அந்த ஃபார்மட் படி ஒரு நீங்க களத்துக்கு எங்க போனீங்க? மக்களை திரட்டினீங்களா? மறியல் பண்ணீங்களா? எவ்வளவு பெரிய தலைவர் அவர், எவ்வளவு பெரிய சமூக சேவர். அந்த மக்களை திரட்டி ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை சென்னையில ஏற்படுத்திருக்காரு. அந்த மக்களுக்கு பக்கபலமா நிறைய பேர் படிக்கிறதுக்கு உதவி பண்ணிருக்காரு. ஒரு எழுச்சியை உருவாக்கியாரு. ஒரு காலத்துல அந்த சமூகம் மிக பின்தங்கி இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் வெள்ளை சட்டை போட்டு வந்து வக்கீலாவும் டாக்டராகவும் வர்றதுக்கு அவர் ஒரு காரணம் வந்திருக்காரு. அவருடைய ஒரு பயங்கரமா வந்து பட்ட பகல்ல வந்து ஈவினிங் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய உங்களுடைய பங்கு என்ன? எத்தகைய போராட்டம் நீங்க பண்ணீங்க? இன்னொரு சேர்த்துக்கும் பதில் சொல்லிட்டு அதே ஆம்சாங் கொலை வழக்குல 3 திமுக நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வந்திருக்கு. முதல்ல என்னமோ தலித்துன்னு சொன்னாங்களே, நாங்க வந்து அந்த சமூகத்தை, நான் பட்டியலின சமூகத்தை வந்து கீழே, அப்படி ஒரு நோக்கம் இல்லை. அண்ணன் எடப்பாடியார் கூட கடந்த வாரம் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய விஷயத்துக்கு பத்திரிகையாளர் சந்தித்து சொல்லும்போது இதே வார்த்தையை பயன்படுத்த, தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. இந்த காணொலியை நீங்க போட்டு காமிச்சிக்கலாம். அப்ப நான் சொன்னானைக்கு வந்து தலித் எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க என்ற கேட்டிருக்கணும். 2வது ஜெயலலிதா அம்மையார் வந்து இடஒதுக்கீடுல கொடுக்கும்போது தலித் கிறிஸ்டின் என்று என்ன செய்யாரு சொல்லியிருக்காங்க. தலித்து முஸ்லீம்னு சொன்னாக்க நாங்க பெரிய பாடம் நடத்துவோம் எங்க சமூகத்தின் சார்பாக. தலித்து முஸ்லீம் தனியாக இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீடு தேவையில்லை. முஸ்லீம் தலித்து முஸ்லீமே ஓபிசி முஸ்லீம் கிடையாது, முஸ்லீம் தான் முஸ்லீம் தான் சொன்னோம். அப்ப தலித் என்ற வார்த்தையை ஜெயலலிதா அம்மையாரும் பயன்படுத்திருக்கிறாரு. இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய எடப்பாடியாரும் பயன்படுத்திருக்கிற தகவலை வந்து அண்ணனுக்கு சொல்லிக் கொள்றோம். ஆனா தலித்தின் அந்த வகையில அது உங்க தகவலாக சொல்லிக்கிறேன். நான் உங்க தலைவர்கள் எந்த அடிப்படையில் சொன்னா அதே அடிப்படையில் நானும் சொல்லியிருக்கிறேன். அது புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. 2வது ஆம்ஸ்ட்ராங்கை பத்தி தொடர் சொன்னாங்க, கேட்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில வந்து அடுத்த நிமிஷமே யாரு போய் நின்றா? எடப்பாடியார் நிக்கல, அதிமுக நிக்கல, எங்க தலைவர் தான் நின்றாங்க. 48 மணி நேரம் வந்து எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் செய்து விட்டு அந்த இடத்துல நின்று சும்மா சப்ப கட்டி உள்பூச்சி வெளிப்பூச்சி பூசில மேகல கண்டனம் குரலை பதிவு செஞ்சாரா இல்லையா? இந்த காவல்துறை தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாடு பேசுங்க. அதாவது தமிழ்நாடு அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டிற்குரிய காவல்துறை இதுல மெத்தன போக்கை கையாண்டு இருக்கிறது, உளவுத்துறையுடைய படுதோல்வி என்று சொல்லிவிட்டு போகல. அந்த 48 ஹவர்ஸ்ல நான் மட்டுமே கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல கண்டன உரை பேசியிருக்காங்க.
தமிழ்நாடு அரசை கண்டித்து பேசியிருக்கிறோம். அவங்க எங்கள் அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியான கூட்டணி தான். திமுகவே தவறு செய்தாலும் தோழமை சுட்டலு தோழமை குட்டலை எல்லாம் தாண்டி நம்ம நிற்போம். எந்த அளவுக்கு நான் பேசணும் சொன்னால், கூட்டணி மக்களை பாதுகாப்பதற்காக இந்த கூட்டணியை நாங்க இருக்கிறோங்கிறதுக்காக நாங்க மயிலாக வளர மாட்டோம், வேற விஷயமா நாங்க மாத்தி யோசிப்போம் அளவுக்கு நாங்க பேசியிருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, தலைமை கழக பேச்சாளர்கள் அவ்வளவு பகிரங்கமா பேசியிருக்கார்கள். பேசி மட்டும் இல்ல, நேற்று எங்க தலைவர் நேரடியாக சந்தித்து முதலமைச்சரை சந்தித்து அந்த இதை கொடுத்திருக்காங்க. படிச்சு பாத்தீங்கன்னா அறிக்கை நீங்க படிச்சு பாத்தீங்களா, ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு கூட்டணி கட்சி தலைவர் கொடுக்கிற அறிக்கை மாதிரி இருந்துச்சு, ஒரு எதிர்கட்சி தலைவர் அறிக்கை இருந்துச்சு. அவ இதையெல்லாம் சொல்லிவிட்டு இன்னைக்கு அண்ணன் என்ன செய்யுங்க, அன்னைக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு தமிழ்நாட்டுல பட்டியலினத்தினுடைய அதிமுக முடிஞ்சிருக்கேன். அதிமுக ஆட்சியில கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில ஏதோ பட்டியலினத்தவர்கள் யாருமே கொல்லப்படாத மாதிரியும் இவங்க சட்டம் ஒழுங்கு அப்படி 100% அப்பல் கட்ட பத்திரமாட்டு தங்கமாக இவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டது போது அண்ணன் பேசுறது இது முழு பூசணிக்காய் சோட்டில் வரப்பது சமம் இல்ல. இந்த ஆட்சி அமைந்த 2.25 வருஷம் 3 வருஷம் அது நாட் ஒன்லி ஆம்ஸ்டாங் அண்ணா அவர் அவர் மட்டும் கிடையாது. நெல்லையில தீபக் பாண்டியன் ஒரு தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர், மிகப்பெரிய சமூக போராளியா இருந்திருக்காரு தீபக் ராஜா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நெல்லை காங்கிரஸ் ஜெயக்குமார் அவர்கள். அது மட்டும் கிடையாது, நிறைய தலைவர்கள், நிறைய அந்த கம்யூனல் விஷயமா கிட்டத்தட்ட ஒரு 50-100 மர்டர் நடந்திருக்கு இந்த ஒரு 6 மாசத்துல அந்த நெல்லையில மட்டுமே. தொடர்ந்து குறிவைத்து தாக்கப்படுறார்கள். இதற்கு காரணம் உளவுத்துறை ஃபெயிலியர். அவரே ஒத்துக்கிட்டாங்க. உளவுத்துறை அவங்களுடைய கூட்டணி கட்சியில் உள்ளவங்களே உளவுத்துறை ஃபெயிலியர். முதலமைச்சர் என்ன பண்ணணும், அடுத்த நிமிஷம் டிஜிபியை போட்டு கூட்டம் கூட்டு தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு, சென்னையில் கொலை நடந்தால் புதுக்கோட்டையில் போய் என்கவுண்ட் பண்ணுறாங்க. அந்த புதுக்கோட்டையில் உள்ள துரைங்கிற ரவுடிக்கும் சென்னைக்கு என்ன சம்மந்தம்? இந்த மாதிரி ஏதோ இங்கே இது இந்த கொலை முழுக்க அரசியல் கொலை. இதில் இந்த அரசுக்கு பங்கு இருக்குன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதனால இதை சிபிஐ விசாரிக்கணும். இது மிகப்பெரிய ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு பட்டப்பகல்ல வெட்டி கொல்லப்பட்டது இதை சாதாரணமா எடுத்துக்க முடியாது. தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பட்டியல தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இதுக்கு இந்த அரசு தான் காரணம் நான் சொல்றேன். சார் நம்ம எஞ்சி இருக்குது, அதாவது இப்ப சொன்னார்ல அதை சேர்த்து பதில் சொல்லிடுறேன். இந்த 10 ஆண்டு காலமாக 5 ஆண்டு காலமாக நீங்க பிரசன்ட் பேசிங்க. 10 ஆண்டு மக்கள் எவ்வளவு துன்பப்படுறாங்க, எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இத பேசுங்க. நீங்க 10 வருஷம் என்ன நீங்க கேட்கக்கூடிய இருந்து நீங்க 60 அரசியல போய் பேச முடியாது. மிகப்பெரிய நெருக்கடி உள்ள போட்டாங்க. தமிழ் தேசிய அரசியல் எங்க கொள்கை பேசுறீங்க? பேசுறேன். நான் என்ன சொல்றேன், என்ன ஏன் பேச விடாம இடையில விடுறாரு. முடிக்கிறேன். முதல்ல என்னை அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டு பொய்ன்னு சொல்கிறேன், அவதூறுன்னு சொல்கிறேன். அதுக்கு பதில் இருக்கு நான் சொல்றேன். பேச விடணும்ல. அரசுக்கு தெரியாம நடக்குன்னு சொல்ற, அது பதில் சொல்ல முடியாது. நாங்க கண்ணா இருப்போம். நீங்க ரோட்ல அரசு இயங்க கூடாது.
ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் கொலை நீங்க பூசி முழுக மாதிரி என்ன அர்த்தம்? நீங்க அரச பங்கன் நீங்க போராடாத கட்சியா? நீங்க எத்தனை பேரை போராட்டம் நடத்துறீங்க? எனக்கு தெரியும் உங்க தலைவரை பத்தி. உங்களுடைய தலைவருடைய உங்க தலைவர் நாங்க குறைச்சு மதிப்பில்ல. ஏன் இதுல மௌனம் காக்காரு? ஏன் இந்த விஷயத்துல மௌனம் காக்காரு? ஒரு மிகப்பெரிய பட்டியல் சமூக தலைவர் நீங்க இப்படியே குறுக்கிட்டீங்கன்னா மக்களுக்கு உங்க 2 பேரோட கருத்தும் போகாது. அதனால அவர் தன்னோட கருத்தை முடிச்சுட்டு உங்களுக்கு நேரம். அதாவது கொந்தளித்து பேசி குரலை உயர்த்தி பேசினாப்புல பொய்கள் வந்து என்னைக்குமே உண்மையாகாது. எங்க தலைவர் வந்து ஏன் ரோட்ல உட்காலங்கிறாங்க. நான் பட்டியல் விட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இத்தனை வந்து கவர்மெண்டோடைய டோட்டல் ஃபெயிலியர் நாங்க தானே சொல்றோம். அதை மட்டும் பிடிச்சிட்டாப்ல அவரே சொல்லிட்டாரு பெயர். அப்ப அதிமுக காரங்களாம் ஒரே டிசைனா தான் இருப்பாங்க போல தெரியுது. மக்களுடைய பார்வைக்கு நான் விட்டு விடுறேன். கொஞ்சம் நீங்க பேச விடுங்க. அவர் 2 செகண்ட் பேச விட்டு கத்திட்டானு நம்ம பதில் போகாதீங்க. மாட்சியாட்சியோட பேசுவான். இதுல வந்து அரசியலுடைய பின்புலம் சொல்ற அது பதில் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க பதில் சொல்ல விட மாட்டீங்க. பதில் சொல்லணும். அவர் குறிக்கிட மாட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய பதில சொல்லுங்க. அவங்க குறிக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்வோம், அவரை முழுமையா பேச வச்சுட்டு நான் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 1/2 hour டைம் தாங்க. ஈச் அண்ட் எவரி பண்ண நம்ம பண்ணுவோம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப கொந்திருக்கலாம். ஏன்னா நம்ம பேசும்போது நிறைய நெருங்குதலா இருக்கு. அவருடைய பேச்சுக்கு நீங்க பதில் சொல்லணும். 30 செகண்ட் கூட நான் பேச ஆரம்பிக்கிறேன். கடாது அண்ணன் கொண்டிருக்கிறான்னு சொன்னா என்ன செய்யறாங்க? உதாரணமாக பல அலிகேஷன்ஸ்ல வைத்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், கடந்த 10 ஆண்டு காலமாக திமுகவுக்கு முன்னாடி எடப்பாடியார் 5 ஆண்டு காலம், அப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மையா 5 காலம் இருக்காங்க. நான் வந்து இந்திரா காந்தி பின்னாடி ஹிஸ்டரி பேசல, இந்த ரீசன்ல தான் பேசுறேன். 2.25 ஆட்சி 3 வருஷம் வச்சுக்கிறீங்களா, 3 வருஷம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தீபக் ராஜா படுகொலை செய்யப்பட்டு விட்டார், ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டு விட்டார், பயங்கரமா கொலை நடக்குதா என்று சொல்றாங்க. நீங்க மர்டர் இண்டெக்ஸ் ஸ்கேல் இருக்கு, நான் டேட்டா கூட பேசிட்டு இருக்கேன். அந்த நந்துடுறேன். இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ், இந்த 3 ஆண்டு காலத்தை கழிச்சிருங்க. இந்த 7 இயர்ஸ்ல வந்து தமிழ்நாட்டில் நடந்த கொலை எத்தனை, தமிழ்நாட்டில் நடந்த கொள்ளை எத்தனை, தமிழ்நாட்டில் நடந்த கற்பழிப்பு அதாவது பாலியல் வன்கொடுமை எத்தனை லிஸ்ட் போடுவோம். நம்பர்ஸ் என் கையில இருக்குது. டெக்லைனுங்க, இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்துல டெக்லைன்ல இருக்குது. இந்த மேப் டெக்லைன் இருக்கு. ஆனா 0 கொண்டு வர வேண்டும். எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். நான் அதுக்காக நான் வந்து ஆம்ஸ்டாங் கூட போய் சப்பக்கட்டு கட்டல. நான் தான் போராட்ட காலத்துல இருக்கிறேன். நாங்க எங்க கட்சி தான் போராட்ட காலத்துல இருக்கு, வன்மையா கண்டிச்சிருக்கோம் சொல்லிக்கிறேன். அப்போ டேட்டாவோட நீங்க பேச வேணும். ஆம்ஸ்டாங் படுகொலையை கண்டிக்கிறோம். அப்ப வந்து கள்ளக்குறிச்சி விஷயத்தை நாங்க தான் நின்று போராடுறோம். நாங்க ஒண்ணு சப்ப கட்டிக்கிட்டு பூசி மொழிகளையே. அப்போ நீங்க பேசும்போது டேட்டாவோட தரவுகளோட வந்து அமரணும். அப்ப நான் தரவுகளோட நான் சொல்லும் போது நீங்க வந்து என்னை வாயடைக்கிற மாதிரி கத்துனீங்கன்னா மக்களுக்கு போய் கருத்து போய் சேராது. இது என்ன கிடைக்கும், எல்லாமே அரசியல்ல பயணித்துக் கொண்டிருக்கோம். இது ஒன்று. 2வது, நீங்க பதில் சொல்லுங்க. உங்க தலைவர் ஏன் வந்து ஆர்ப்பாட்டத்துல உட்காரலங்கிறாரு. அழகா உட்கார்ந்துருக்காம கிட்டத்தட்ட 1 வார காலம் வந்து ரெஸ்ட் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அனைத்து மாவட்ட செயலகம் தலைமையிலும் இந்த அரசாங்கத்தை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம். அந்த நேரத்து பாத்தீங்கன்னா எங்க தலைவர் போய் சந்திச்சிருக்காரு முதல்வரை. அந்த அறிக்கை நீங்க படிச்சு பாத்தீங்களா? அது தோழமை சுட்டலாவா இருந்துச்சு. எதிர்கட்சி தலைவர் எப்படி எழுதுவாரோ அந்த மாதிரி எழுதியிருந்தாரு அந்த அறிக்கையில. நீங்க பாருங்க, நீங்க வந்து இன்னைக்கு எக்ஸ் தளத்துல பதிவு இருக்கிறது. இந்த காவல்துறை கைது செய்த அல்லது சரண்டரான சொன்னவங்களை வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இதை வந்து குடும்பத்தில் சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க. இந்த காவல்துறையுடைய ஃபெயிலியரு இந்த உளவுத்துறைக்கு தெரியாம எப்படி போச்சு, அடுத்த தலைவர்களுக்கு வந்து பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. இந்த அளவுக்கு வந்து பேசியிருக்காரு. அண்ணன் எதையுமே பார்க்காம நீங்கள் எந்த செய்தீர்கள் என்று ஆக்ரோஷமா கத்துறது வந்து அது நான் என்ன சொல்றது, பொதுமக்கள் மனதில் வந்து இதுக்கு மேல தோழமை சுற்றுலா வந்து நின்று ரோட்டை மறிச்சு இந்த வள்ளூர் கோட்டத்துலங்க ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி பண்ணாங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்ட காலத்துல நாங்க கலந்து கொண்டிருக்கிறோம். நானே பல மீட்டிங் பேசியிருக்கேன்னு சொல்றேன். திரும்ப நீங்க என்ன செஞ்சீங்க அது என்ன அர்த்தம் இருக்கிறது? இது 2வது. 3வது, என்னமோ வந்து திமுக ஆட்சியில தான் வந்து பட்டியலினத்து மக்கள் வந்து தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. நாம என்ன சொல்றோம், எல்லா ஆட்சிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. மர்டருங்கிறது நடந்து கொண்டே தான் இருக்குது. இதை வந்து அரசாங்கத்துல இருந்து சரி செய்யணும். அதுக்கு நான் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல வந்து பட்டியலின மக்கள் எல்லாம் வெட்டுறாங்க, நான் அந்த குழந்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய அதிமுக எங்க எடப்பாடியார் தான். தளபதி ஸ்டாலின் எங்க தளபதி ஸ்டாலின் தான். இது மேட்டர் வந்து ஸ்டாலினா எடப்பாடியா திமுக அதிமுகங்கிற மேட்டர் இல்ல. நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சீர்குலையும் போது நம்மை போன்ற சமூகம் என்ன செய்ய வேண்டும், கருத்துக்களை எந்த துணியில் பதிவு, எதிர்கட்சியாக பதிவு செய்யுங்கள். எதிர்கட்சியாக கூட செய்ய முடியாது. என்னன்னா நீங்க எப்படி போறீங்கன்னா அடிச்சு நொறுக்கணும். இப்ப வந்து ஆம்ஸ்டாங் படுகொலை செஞ்சுட்டாரு, அதனால வந்து திமுக ஸ்டாலின் வந்து ஆட்சி விட்டு ராஜினாமா பண்ணணுமா?
நாங்கள்லாம் ரோட்டை மறிச்சு வந்து பஸ்ஸுகளை கொடுத்துணுமா, இந்த வகைகளுக்கு கட்டுத்தரவில்லை. அருண் ஐபிஎஸ் வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது தும்மும் போதெல்லாம் இல்லையா, அப்படி இல்லையா, அப்படி இல்லையா, அப்படி இல்லையா. ஸ்டெர்லைட் போராட்டத்துல 17 பேரை சுட்டு கொண்ட பிறகு, சுட்டு கொள்ளும் போது கூட அந்த எடப்பாடி நான் வந்து டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார்ல, பொறுப்பற்ற ஒரு முதல்வராக இருந்தார்ல, அப்போது கூட வந்து அரசியல் பண்ணவில்லை. அங்க நிகழ்வடத்துக்கு சென்றாரு, மக்களுக்கு ஆறு சொன்னாரு, கண்டிச்சு பேசினாரு. எப்படி கண்டிச்சு பேசினாரு? ஒரு எதிர்கட்சியாக தான் கண்டிச்சு பேசினாரு தவிர இன்னைக்கு வந்து அருண் ஐபிஎஸ் வந்து அவர் வைக்கிறாங்க, ராத்தோட வெளியெடுக்கிறாங்க. குறைந்தபட்சம் எடப்பாடி என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ஒரு வாழ்த்து சொல்லியிருக்க, ஏதோ ஒரு மூவ்மெண்ட் பண்றாங்க. என்ன சொன்னாரு? நீங்கள் வந்து அருண் ஐபிஎஸ் வந்து நீங்கள் வைத்து விட்டால் சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கப்பட்டு விடுமா? இது பொறுப்பட்ட எதிர்கட்சியாங்க. அண்ணாமலை சொன்ன மாதிரி இல்லையா? அண்ணாமலை சொன்னாரு, செல்வ பிறந்தகையை வந்து ரவுடி, காங்கிரஸ் கட்சியோட தலைவர், அவர் வந்து ரவுடிகளுக்கு வந்து தொடர்பு இருக்கு, அவரை விசாரிக்க சொன்னாரு. அப்ப அண்ணாமலைக்கு எடப்பாடியாருக்கு என்ன வித்தியாசம் வந்துட்டு இந்த விஷயத்துல? இன்னைக்கு அண்ணன் வந்து ஆம்ஸ்டாங்க பத்தி நீலக்கடி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு பிரதர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து குற்றங்கள் ரொம்ப கம்மி, டெட்லைன் இருக்கு, தரவுகளோட நான் ரெக்கார்டோட சொன்னேன்னு சொல்றாரு. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் வந்து கற்றறிந்த வழக்கறிஞர்கள். டெய்லி டிவியை திறந்தாலே, பேப்பரை திறந்தாலே கொலை, கொள்ளை, மாடு, எங்க பார்த்தாலும் டெய்லி எத்தனை கொலை நடக்குதுன்னு மக்கள் சொல்றாங்க, நம்ம சொல்றது இல்ல. இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த திராவிட மாடல் ஆட்சியில இத்தனை கொலை நடக்குது, இத்தனை கொலை நடக்குது அப்படிங்கறத மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க தரவுகள் படி டெட்லைன்ல குற்றங்கள் குறைஞ்சதுன்னு சொல்றீங்க. இதை வந்து எப்படி சொல்றது? நாம வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து இதயம் இருக்கு, ரத்தம் கசி இதயம் இருக்கு. எல்லாத்துக்கும் வந்து அந்த நம்ம வந்து மனச்சாட்சி, அரசியல் கடந்து மனமாட்சியில் கடந்து மனச்சாட்சியோட பேசுறோம். இன்னைக்கு மிகப்பெரிய கொலையும் கொள்ளையும் குற்றங்களும் பெருகி போச்சு. போலீஸாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. பள்ளி கல்லூரிகள் எல்லா பக்கத்திலையும் போதை பொருள், அபின், கஞ்சா தலைவிரிச்சாடுது. கள்ளச்சாரா எங்க பார்த்த நேத்தை கூட செங்கல்பட்டு கஞ்சாவே மூலிகை பொருள் சொன்னாரு எடப்பாடியார் தான். இந்த மாதிரி வந்து போதை பொருள் மூலிகை சொன்னாரு எடப்பாடியார் தான். தமிழ்நாட்டுல போதை பொருளும் கள்ளச்சாராயமும் கட்டுக்கடங்காத லெவல்ல இருக்கு. இதையெல்லாம் மூடி முடைக்கிற விடாம 30,000 கோடி வந்து கொள்ளை அடிச்சு கொண்டு சுவிட்சர்லாந்து, துபாயில வந்து பதுக்கிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியில ஒவ்வொரு அமைச்சரும் தங்களால முடிஞ்சத 5,000, 10,000, 20,000 ஓட்டு கொடுத்து ஒரு வெற்றியை பெற்றுட்டு நாங்கள் என்னமோ எங்களுடைய சாதனைக்கு தான் மக்கள் ஓட்டு போட்ட மாதிரி நீங்க பேசுறீங்க. இது முழுக்க முழுக்க தவறு. நாங்கள் வந்து அதிமுக இந்த எலெக்ஷன்ல நாங்க தேர்தலை குறிச்சு நியாயமான கோரிக்கை, இவர்களுடைய அராஜகம் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, மக்களை வந்து நாங்க பாதுகாக்கணும். அதிமுக போட்டிட்டா வந்து திமுக வந்து மக்களை எதிரியா நினைக்கும், குழந்தை கடத்தல் நினைக்கும், மக்களை வந்து அடிக்கும், துன்புறுத்தும், பட்டி பார்முலாவை பயன்படுத்தும். அதனால அதனால நாங்க தேர்தலை புறக்கணிச்சோம். இந்த மீடியா வாயிலா தேர்தலை புறக்கணித்த 18% மக்கள், கிட்டத்தட்ட 50,000 மக்கள் ஓட்டு போடல. அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அண்ணா தன்னுடைய தேர்தல் புறக்கணிப்புக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஒரே வரியில என்னோட கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. குறிப்பா இந்த தேர்தலை புறக்கணிச்சதுக்கான காரணம் எப்படி பெண்ணாகரத்துல வந்து டாக்டர் அன்புமணி ஐயா வந்து எப்படி எமர்ஜ் ஆனாரோ, டெபாசிட் இழக்க வச்சாரு அதிமுகவை, அதனுடைய பயத்துலதான் வந்து புறக்கணிச்சாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதிமுகவுக்கு திமுகவுக்கு தேர்தல் புறக்கணிப்பு, எலெக்ஷன்ல டெபாசிட் போனது இதெல்லாம் வந்து சகஜம் தான். போன சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர்ல போன ஆட்சியில திமுக டெபாசிட் போச்சு. அந்த அம்மா இருக்கும்போதே பெண்ணகத்துல டெபாசிட் போச்சு. 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லி எந்த எதிர்கட்சி சொல்றாங்க? சொல்லுங்க, எந்த எதிர்கட்சி சொல்லாதீங்க. நான் அந்த ஆளுக்கு என்ன கொள்கை, அவர் போகிற கட்சியே கிடையாது. முதல்ல ஒரு கொள்கை உள்ள, ஒரு பிடிப்புள்ள ஒரு தலைவரை பத்தி பேசுங்க. எந்த கட்சி மாறாத தலைவர். நாஞ்சில் சம்பத் போகாத மதிமுக, திமுக, அதிமுக எல்லாத்தையும் பணம் பண்றாரு. அவர் வந்து ஒரு வாய் வசன வியாபாரி. ஆனா அவர் வந்து தன்னுடைய கொள்கை அடிக்கடி மாத்திட்டு ஏதாவது அவரை போய் நம்ம வந்து இங்க பேசக்கூடாது. நான் சொல்றது 10 தோல்வி பழனிசாமி யார் சொல்றது? அண்ணா மாண்புமிகு எங்களுடைய எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய நாங்கள் வந்து ஒரு பாராளுமன்ற பொதுத் தேர்தலை சந்திச்சிருக்கோம். அதில் எங்களுடைய வாக்கு சதவீதம் 23% நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கூட்டணி கட்சியோட தமிழ்நாடு தேமுதிக 2024 டிடிவியோட வந்து கூட்டணி சேர்ந்து 2.something ஓட்டே வாங்கினாங்க. அப்போ 1% தான் அவங்களுடைய வாக்கு வந்து 1%. நாங்க எங்களுடைய கூட்டணிங்க, நாங்க எங்களுடைய தொண்டை அங்க வந்து வேறு செஞ்சு ரகசியம் உணர்றாங்க. தென் மாவட்டங்கள்ல விருதுநகர் உங்களுக்கு என்ன எதிர்ப்பு இருந்துச்சு சொல்லுங்க. சிவகங்கையில நாங்க 2வது இடம், நாங்க திருச்சியில 2வது இடம், 2வது இடம்.
தூத்துக்குடிலாம் ரெண்டாவது இடம். தூத்துக்குள்ள பிஜேபிக்கு பேச கிடையாதுங்க. அது ரெண்டாவது. இது ஒரு பெருமையா? தென்காசில ரெண்டாவது தான். வேற எங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன எல்லாமே நான் சவுத் தான் சொல்றேன். சத்தமா சொல்ற ரெண்டாவது இடத்துல கொஞ்சமா 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல கடுமையாக்கா ஜெயிச்சிருக்காங்க. தூத்துக்குடியில 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. தேர்தல் மத்தியில ராகுல் காந்தியா மோடியாங்கிற தேர்தல். இந்த எலெக்ஷன்ல நாங்க தனித்து போட்டிடுறோம். நாங்க வந்து யாரையும் நாங்க எடப்பாடி அவங்க சொன்னாங்க, மக்கள் நம்பினாங்க. ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வந்து அம்மா முதலமைச்சர் மக்கள் நம்பினாங்க, ஓட்டு போட்டாங்க. நாங்க எடப்பாடி பிரதமர் சொல்லையே, நாங்க வருங்கால முதலமைச்சர் சொல்றோம். அதனால நாங்க அதிமுக சித்தாந்தையும் கொள்கையை மட்டுமே சார்ந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோம். நாங்க மோடியாவோ ராகுல் காந்தியாவோ நாங்க பிரதமர் காமிக்கல. அதனால எங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. அதிமுக கட்சியை தொண்டர்களை யூனிட்டியா ஒற்றுமைப்படுத்திருக்காரு. எங்களுக்கு வருங்காலம் பிரகாசமா இருக்கு. கண்டிப்பா 2026ல எடப்பாடியார் முதலமைச்சர், அதுல எந்த மாற்று கருத்துல அவரை வர்றதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிட்டாங்க. ஓகே, உங்களோட இருவர் முடிச்சிடுறேன். ஒரு நிமிஷம். விக்கிரவாண்டி அந்த சட்டமன்ற தொகுதியோட வாக்காளர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பதிலை இந்த ஊடகத்திலும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பதிலை கொடுத்திருக்காங்க. அது என்ன பதில் என்றால், அதிமுக வந்து கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு பாமகவுக்கு வந்து செஞ்சாங்க, பூஸ்ட் பண்ணி அவங்க ஜெயிக்க வச்சலாம்னு பார்த்தாங்க. அதுல சம்மட்டி அடி விழுந்திருக்கிறது. தேர்தல் புறக்கணிப்புங்கிற ஒரு நாடகத்தை நடத்தி அதுல வந்து சம்மட்டி அடி கொடுத்திருக்காங்க. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக இந்த மாதிரி கலவரம் நடக்குது, சாராயம் காய்ச்சுறாங்கன்னு ஊதாகரமாக்குனாங்களே, அதெல்லாம் எல்லா ஆட்சி நடந்துகிட்டு தான் இருக்குங்க. இது கட்டுப்படுத்திருக்காங்க, சிறந்த சேவை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து தீர்ப்பு வைத்திருக்காங்க. திமுகவுடைய கூட்டணி மகத்தால வெற்றி பெற்றிருக்கு. வெற்றி பெற வைத்த எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொன்னா வந்து விக்கிரவாண்டி தேர்தலுக்கு மக்கள் 80 காலகட்டத்திலே தொடங்கப்பட்ட கட்சி மாறி மாறி அதிமுகவுக்கு கூட்டணி வச்சிருக்கோம், திமுகவுக்கு கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால கள்ள கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நண்பருக்கு வந்து வரலாறு கண்டிப்பா தெரியும். அதனால அது ஒரு அரசியல் கட்சி, மாறி மாறி 2 பேருமே கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால நான் கரெக்டா சொல்றேன், நாங்க 18% பேர் 50,000 மேற்பட்ட மக்கள் தேர்தல புறச்சிருக்காங்க. அது அதிமுக தொண்டர்கள் எங்கள் சார்பு பொதுமக்கள் தான் சேர்ந்து நாங்க தேர்தல புறச்சிருக்கோம். அதிமுக ஓட்டுல திமுக பயிற்சிக்கு புரிவாயிருக்கீங்க. உங்களை இருவரோட கருத்தை ரொம்ப